அல்-பக்கரா. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். வசனம் 102. இதற்கு பதிலாக சுலைமானுடைய ஆட்சியின் போது ஷைத்தான்கள் எடுத்தோதி வந்த சூனியத்தை அவர்கள் பின்பற்றலானார்கள். ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. ஆயினும் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த ஷைத்தான்கள்தாம் நிராகரித்தார்கள். மேலும் பாபிலோனில் ஹாரூத் மாரூத் என்ற 2 வானவர்களுக்கும் இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் எவருக்கேனும் சூனியக்கலையை கற்றுக் கொடுக்க நேரும்போது அந்த வானவர்கள், நாங்கள் உங்களுக்கு ஒரு சோதனையாகவே இருக்கிறோம், ஆகவே நீங்கள் இதனை கொண்டு இறை நிராகரிப்பை மேற்கொள்ள வேண்டாம் என எச்சரித்து விடுவார்கள். ஆனால் இதற்கு பிறகும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிளவை உருவாக்குகின்ற சூனியத்தை அவ்விருவரிடம் இருந்து அவர்கள் கற்று வந்தனர். அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் இந்த சூனியத்தை கொண்டு எவருக்கும் எந்த வகையிலும் அவர்களால் தீங்கிழைக்க முடியாது. உண்மையில் தங்களுக்கு பலன் அளிக்காததும் தீங்கிழைக்க கூடியதுமானவையே அவர்கள் கற்றனர். மேலும் சூனியத்தை கற்று அதனை விலைக்கு வாங்கி கொண்டவனுக்கு மறுமையில் யாதொரு பங்கும் கிடையாது என்பதை அவர்கள் நன்கு அறிந்தே இருந்தனர். தங்கள் உயிர்களை விற்று அவர்கள் வாங்கி கொண்ட பொருள் எத்துணை கெட்டது, இதனை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா?